அண்மை செய்தி. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தாவேக அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை, பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அருண்ராஜுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் தலைமையிலே புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது தொடர்பாக இன்று அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் உட்பட 10 பேருக்கான துறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய துறைகளில் முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது மகளிர் நலனை முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கின்றார். இளைஞர் நலனை முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கின்றார். நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அவற்றையும் முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கின்றார். மற்றபடி வழக்கமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வசம் உள்துறையை வைத்துக் கொள்வார்கள், காவல்துறையை வைத்துக் கொள்வார்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், இந்திய வனச்சேவை உள்ளிட்ட துறைகளுக்கான முதலமைச்சர்கள் வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய துறைகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கூடுதலாக மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்ளிட்ட துறைகளையும் தன்வசம் வைத்திருக்கின்றார். அடுத்ததாக முதலமைச்சருக்கு அடுத்த நிலையிலே மூத்த அமைச்சராக இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் என் ஆனந்த். அவருக்கு ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறை உள்ளிட்டவை எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம், கிராமப்புற கடன் நிவாரணம், பாசன திட்டங்கள், சிறிய பாசன திட்டங்கள் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என் ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக அறியப்படுவார். ஆதவ் அர்ஜுனா 3வது இடத்தில் இருக்கின்றார். இந்த அமைச்சரவையிலே மூத்த அமைச்சராக மிக முக்கியமான துறையான குறிப்பாக செங்கோட்டையின் வசம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைகள் இவர் வசம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனா வசம் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பொதுப்பணிகளிலே கட்டிடங்கள், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் இணைத்து பார்க்கக்கூடிய வகையிலான அந்த பொதுப்பணித்துறை முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறையெல்லாம் கொஞ்சம் வேறுபடுத்தப்பட்டிருந்தது. பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை அமைச்சர் துரைமுருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் ஏவா வேலு வசம் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இந்த முறை வழக்கமான பொதுப்பணித்துறையாக கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் இணைத்து கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த முறை நெடுஞ்சாலை உள்ளிட்டவையெல்லாம் அமைச்சர் ஏவா வேலு வசமும் இருந்தது. பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக இருந்த மூத்த அமைச்சர் துரைமுருகன் வசமும் இருந்தது. எனவே பொதுப்பணித்துறையை இரு கூறாக பிளவுபடுத்தி கடந்த முறை அமைச்சரவையிலே திமுக கொடுத்திருந்தது. ஆனால் இந்த முறை வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி பொதுப்பணித்துறை முழுவதுமாக ஆதவ் அர்ஜுனா வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அமைச்சரவையிலே 3வது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் அறியப்படுவார். அடுத்ததாக அருண்ராஜ் மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்டவை எல்லாம் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ கல்வி, குடும்ப நலன் என்று சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக அருண்ராஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அருண்ராஜுக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்று பல கேள்விகள், எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில்தான் அவருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக 5வதாக இந்த அமைச்சரவையிலே 5வது இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையின் வசம் மிக மிக முக்கியமான துறையான நிதித்துறையை ஒப்படைத்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். நிதித்துறை அவர் வசம்தான் இருக்கின்றது. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய வழங்கல் துறையும் மூத்த அமைச்சராக அறியப்படக்கூடிய இந்த பட்டியலில் 5வது இடம் பிடித்திருக்கக்கூடிய
செங்கோட்டையின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே நிதித்துறை அரசு அலுவலர்களோடு தொடர்புடைய ஒரு துறை. ஏற்கனவே செங்கோட்டையனை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்தால் அரசு அலுவலர்களோடு அவருக்கு நல்ல நட்பு உண்டு. எனவே அவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட ஓய்வூதியம் தொடர்பான துறைகளையும் செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக இருந்து அவற்றையும் இணைத்து பார்ப்பார் என்ற அடிப்படையில் அவர் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக வெங்கடரமணன் அவரை பொறுத்தவரை உணவு மற்றும் நுகர்ப்புற வழங்கல் துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். பொது விநியோகம், நுகர்வோர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் எல்லாம் வெங்கட்ரமணன் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உணவுத்துறை அமைச்சராக இந்த அமைச்சரவையிலே 6வது இடம் பிடித்திருக்கக்கூடிய அமைச்சரான வெங்கட்ரமணன் அவர்கள் அறியப்படுவார். உணவுத்துறை அமைச்சர் இந்த ரேஷன் பொருளுக்கான அதிகாரப்பூர்வ அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக நிர்மல்குமாரை பொறுத்தவரை முக்கியமான துறைகள் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாரத்துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எரிசக்தி வளங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டத்துறையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள், ஊழல் தடுப்பு, சட்டப்பேரவை, ஆளுநர் தொடர்பான நிர்வாகம், அந்த தேர்தல் மற்றும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட துறைகளை எல்லாம் மேலாண்மை செய்யக்கூடியவராக சிடிஆர் நிர்மல்குமார் அறியப்படுகின்றார். இந்த துறையில் அவர்கள் எல்லாம் அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைகளாக இருக்கின்றன. என்றாலும் மின்சாரத்துறை அமைச்சர் இந்த அடிப்படையில் அவர் 7வது இடம் பிடித்து இந்த அமைச்சரவையிலே அறியப்படுவார். அடுத்ததாக இந்த அமைச்சரவை பட்டியலிலே 8வது இடத்திலே ராஜ்மோகன் இருக்கின்றார். அவரிடம் பள்ளி கல்வித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமான துறை, முக்கியமான காலகட்டத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை. ஏனென்றால் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் சங்கத்தினர் கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். தங்களுடைய அந்த முழு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதாக அவர்கள் அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில்தான் ராஜ்மோகன் வசம் பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கி இருக்கின்றார்கள். மற்றும் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராகவும் அவர் அறியப்படுகின்றார். இந்த துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர்களிடம் வழக்கமாக இந்த தொல்லியல் துறை ஒப்படைக்கப்படும். அதன் அடிப்படையில் தொல்லியல் துறை அவர் வசம் இருக்கின்றது. தகவல் மற்றும் விளம்பரத்துறை ராஜ்மோகன் வசம் இருக்கின்றது. திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் ஒளிப்பதிவு சட்டங்கள் தொடர்பான துறை ராஜ்மோகன் வசம் இருக்கின்றது. அடுத்ததாக மருத்துவர் பிரபு காரைக்குடியில் நின்று வெற்றி பெற்றவர். அவருக்கு சுகாதாரத்துறை செல்லும் என்பதாகவெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. என்றாலும் சுகாதாரத்துறையை மற்றொரு அமைச்சரான கேஜி அருண்ராஜ் வசம் ஒப்படைத்து விட்டார்கள். எனவே டாக்டர் பிரபு வசம் இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள், சுரங்கங்கள் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மிக மிக முக்கியமான துறைகள் தான் இயற்கை வளங்கள், கனிமம் மற்றும் சுரங்கங்கள் உள்ளிட்ட துறையை காரைக்குடியில் வெற்றி பெற்ற பிரபு வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். கீர்த்தனா ஒரே பெண் அமைச்சராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர். மிக மிக முக்கியமான துறையான தொழில்துறை அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர் சிவகாசியில் நின்று வெற்றி பெற்றவர். தொழில்துறை அமைச்சராக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தொழில் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளிலே அமைச்சராக அவர் பணி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே முதலமைச்சரோடு சேர்த்து 10 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் இன்று பிற்பகல் ஆளுநரை சென்று சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் பொழுதே இந்த துறைகள் ஒதுக்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலை பதிவிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் உட்பட 10 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. எனவே இனிமேல் கூடுதலாக அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்களுக்கு பெரிய துறைகள் என்ன இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் முக்கியமான துறைகள் அனைத்துமே இவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்டவை எல்லாம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவே இந்த பட்டியல் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆதவ அர்ஜுனா அவசரமாக முக்கியமான அந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஊரக வளர்ச்சித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நீர்வளத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஊராட்சிகள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், கிராமப்புற கடன் நிவாரண திட்டங்கள், பாசன திட்டங்கள் உள்ளிட்டவை எல்லாம் ஆனந்த் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது ஊரக வளர்ச்சித்துறையாக. ஆதவ அர்ஜுனா வசம் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுப்பணித்துறையிலே கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் மேலாண்மை செய்யக்கூடிய அமைச்சராக ஆதவ அர்ஜுனா அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொறுத்தவரை பொது நிர்வாகம், இந்திய நிர்வாக சேவை, இந்திய காவல் சேவை, அதாவது IAS IPS அதிகாரிகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த துறைகள், இந்திய வன சேவை, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறையினர், உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இந்த துறைகளை எல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். அதாவது மகளிர் நலன், இளைஞர் நலன், முதியோர் நலன்,
மாற்றுத்திறனாளிகள் நலன், இந்த 4 துறைகளையும் முதலமைச்சர் விரும்பி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் என்று வரக்கூடியவர்கள் வழக்கமாக காவல்துறையை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் உள்துறை முதலமைச்சர் வசம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகளை எல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சருக்கு அடுத்த நிலையிலே மூத்த அமைச்சராக இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என் ஆனந்த். ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறை உள்ளிட்ட துறைகள் எல்லாம் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதவ அர்ஜுனா வசம் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சராகவும் ஆதவ அர்ஜுனா அறியப்பட இருக்கின்றார். அருண்ராஜை பொறுத்தவரை சுகாதாரம், மருத்துவ கல்வி, குடும்ப நலத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அருண்ராஜ் தான் இந்த ஆட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருப்பார். செங்கோட்டையனை பொறுத்தவரை நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய துறைகள், ஒரு இலாகா மட்டுமல்லாமல் பல இலாகாக்கள் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தோம் என்றால் 2 முக்கிய துறைகள் இருக்கின்றன. ஆனந்த் அவர்களை பொறுத்தவரை அவரிடமும் கூட 2க்கும் மேற்பட்ட முக்கிய துறைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். என்றாலும் இந்த அமைச்சரவை பட்டியலிலே அருண்ராஜ் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அந்த முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ சேவைகள் வழங்கக்கூடிய துறை அருண்ராஜ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரை வலிமை வாய்ந்த துறையான நிதித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வெங்கடராமனை பொறுத்தவரை உணவு மற்றும் பொது விநியோக திட்டங்களுக்கான அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த துறைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக முக்கியமான அந்த துறைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். வெங்கடராமனை பொறுத்தவரை உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொது விநியோக திட்டங்களுக்கான அமைச்சராக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு உள்ளிட்ட துறைகளும் அவர் வசம் இருக்கின்றது. நிர்மல்குமார் வசம் எரிசக்தி, சட்டத்துறை, மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் ஊழல் தடுப்பு, சட்டப்பேரவை, ஆளுநர் தொடர்பான நிர்வாகம் உள்ளிட்டவையெல்லாம் சிடிஆர் நிர்மல்குமார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ராஜ்மோகன் வசம் ஏற்கனவே அவர் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். என்றாலும் அதை காட்டில் மிக முக்கியமான துறையாக தற்போதைய சூழலில் அரசியல் களத்தில் பார்க்கப்படக்கூடிய பள்ளி கல்வித்துறையை ராஜ்மோகன் வசம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட துறைகளும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. தொல்லியல், தமிழ் அதிகாரப்பூர்வ மொழி மற்றும் தமிழ் பண்பாடு, தகவல் மற்றும் விளம்பரத்துறை உள்ளிட்ட துறைகளும் ராஜ்மோகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் ஒளிப்பதிவு சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை உள்ளிட்ட துறைகளும் ராஜ்மோகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்னும் அறிவிப்பு செய்யப்படவில்லை. அதே போன்று கதர் மற்றும் கிராம தொழில்கள் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கின்றன. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்களும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அதே நேரம் இந்த அமைச்சர் பட்டியலை பொறுத்தவரை 34 பேர் வரை இடம்பெறுவார்கள். தமிழ்நாடு அரசிலே 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. அதில் முக்கிய துறைகளாக பார்க்கப்படக்கூடிய ஏறக்குறைய 15 துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். நிதித்துறை, மின்சாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, உள்துறை, அது மட்டுமல்லாமல் இயற்கை வளங்கள் மற்றும் கனிம வளத்துறை, தொழில்துறை, தொழில் முதலீடு ஊக்குவிப்பு என்று பல முக்கிய துறைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டார்கள். எனவே இனி அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறக்கூடியவர்களுக்கு இதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துறைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் இப்போது இருக்கக்கூடிய இந்த பட்டியல் படி ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் கூடுதலான முதன்மை துறைகள் இருக்கின்றன. எனவே அதிலிருந்து வரக்கூடிய நாட்களில் சில துறைகள் புதிதாக அமைச்சராக கூடியவர்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுவதற்கான ஒரு சூழலும் இருக்கின்றது. என்றாலும் இந்த பட்டியலை பொறுத்தவரை மொத்தமாக பார்த்தோம் என்றால் 10 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மற்றும் ஏற்கனவே ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட 9 அமைச்சர்கள் என்று 10 பேருக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. டி. ஜோசப் விஜய் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். பொது நிர்வாகம், IAS, IPS அதிகாரிகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த பொறுப்பு அவர் வசம் இருக்கின்றது. இளைஞர் நலன், மகளிர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன் என்று ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நலனுக்காகவும், அதாவது எதிர்கால தமிழகத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடைய நலன்களை தன் பக்கம் வைத்திருக்கின்றார் துறைகளாக முதலமைச்சர் என்பதை பார்க்கின்றோம். நகராட்சி நிர்வாகத்துறையும் முதலமைச்சர் வசம் இருக்கின்றது. எனவே நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட அந்த முக்கிய துறைகளை எல்லாம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார். எனவே வளர்ச்சி திட்டங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களை நகராட்சிகளுக்குள் கொண்டு வருவதற்கு நேரடியாக முதலமைச்சருடைய உத்தரவு கிடைக்கக்கூடிய விதமாக அந்த துறையினருக்கு நேரடியாக முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வகையில் தான் நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு நேரடி அமைச்சராக முதலமைச்சரே இருப்பார் என்பதை இந்த பட்டியலில் பார்க்கின்றோம்.
ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தவரை ஒரு முக்கியமான துறை, கிராம அளவில் முதன்மையான ஒரு துறையாக இருக்கும். கிராமங்களிலே சாலைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் ஊரக வளர்ச்சித்துறை மூலம்தான் போடுவார்கள். ஒன்றிய அளவிலே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுக்கு எப்பொழுதுமே நல்ல அதிகாரம் இருக்கும். ஊரக பகுதிகள் தான் அதிகம். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் கிட்டத்தட்ட 12,600 கிராம ஊராட்சிகள் இருக்கின்றன. எனவே அந்த ஊராட்சிகளுக்கான நிதிகளை கையாளுவது உட்பட பல்வேறு கட்டுமான பணிகளையும் கிராம அளவில் மேற்கொள்வதில் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். மானிய கோரிக்கை விவாதத்தின் பொழுதெல்லாம் மிக அதிக நேரம் பேசக்கூடிய அமைச்சர்களில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றிருப்பார்கள். அந்த அளவு அந்த துறைக்கு பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைப்பு இருக்கும். மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாகத்தான் இங்கே செயல்படுத்தப்படும். அது இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இப்பொழுது 125 நாட்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த திட்டமாக இருக்கட்டும், மத்திய அரசினுடைய சாலை திட்டங்கள், அது மட்டுமல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த ஊரக வளர்ச்சித்துறை இருக்கும். எனவே அந்த துறையினுடைய அமைச்சராக என் ஆனந்த் நியமிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கின்றார். எனவே இனிமேல் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்காக அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களோடு பேசக்கூடிய அதிகாரம் படைத்த அமைச்சர் யார் என்றால் அது என் ஆனந்த். அது மட்டுமல்லாமல் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டங்களிலே பங்கேற்கக்கூடியவராக, டெல்லியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை சார்ந்த வழக்குகளில் வழக்கறிஞர்களை ஆஜர் செய்து விவாதங்களை முன்வைக்கக்கூடிய கடமைக்குரிய அமைச்சராக, நீர்வளத்துறையினுடைய பொறுப்புக்குரிய அமைச்சராக என் ஆனந்த் அவர்கள் இருக்கின்றார். எனவே இந்த 2 துறைகளும் அவருக்கு முக்கியமான ஒன்று. கிராம அளவில் அவர் அங்கிருக்கக்கூடிய மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு துறையை என் ஆனந்துக்கு விஜய் வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தனக்கு அடுத்து சீனியாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய முன்னுரிமை பட்டியலிலே என் ஆனந்தை ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் இடம்பெற செய்திருக்கின்றார் என்பது இந்த அமைச்சரவையிலே அவருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை எடுத்துக்கூறும். எனவே ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஆகிய 2 வாழ்வாதார திட்டங்களுடைய அமைச்சராக என் ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் விளையாட்டுத்துறையின் மீது நல்ல ஆர்வம் கொண்டவர். கடந்த காலங்களிலும் விளையாட்டுத்துறைக்காக நிறைய முன்னெடுப்புகளை செய்திருக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு சங்கங்களுக்கு தலைவராகவும் இருக்கக்கூடியவர் ஆதவ அர்ஜுனா. அந்த துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர் வசம் இருக்கின்றது. அதை காட்டிலும் முக்கியமான ஒரு துறையாக பொதுப்பணித்துறையும் அவர் வசம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர்களாக வருவதற்கு கடந்த ஆட்சியிலெல்லாம் கடுமையான போட்டி இருக்கும். மூத்த அமைச்சர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் வசம்தான் பொதுப்பணித்துறை ஒப்படைக்கப்படும். அந்த பொதுப்பணித்துறையை கூட கடந்த முறை 2ஆக பிரித்து அதில் இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.